சிறப்பான முறையிலே இங்கே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் பேர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இது எங்க ஊரு கோயம்புத்தூர் அன்பன். இது உங்க ஊரு, இது உங்க ஊரு கோயம்புத்தூர் யூடியூப் சேனல். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை. ஆதி நாளிலேயே சுர்குருவாகிய சுக்கிர பகவான் காலக்கையின் மகளாகிய மாயை என்பவளை அழைத்து காசி முனிவரை கூடிவரை சொல்ல அவளும் அவ்வாறே செய்து சிங்கமுகாசுரன், கஜமுகாசுரன், சூரபதுமன், தாரக நஜமுகி என்ற அசுரர்களை பெற்றெடுத்தாள். அவர்களுள் சூரபதுமனோ சிவபெருமானின் அரிய பெரிய வரங்களை பெற்று தேவர்களையும் சிக்கல் உள்ளாக்கினார். இதை தாங்காத தேவர்கள் என் தந்தையாகிய சிவபெருமானிடம் சென்று முறையிட என் தந்தை சிவபெருமான் வரமளித்த நானே அவர்களை அழிப்பது நல்ல முறை அல்ல என்று சொல்ல, அப்படியானால் தங்களின் என்பால் நிகர்க்க ஒரு குமரனை தந்தரல வேண்டும் என்று சொல்ல, என் தந்தையின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பிழம்புகளாக வெளிவந்து 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்க பெற்று தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் வைத்து மணமுடித்து இளைவல் சுந்தரவல்லி இந்த மரத்திலே சுதந்திரமாக விழாவிக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் மன்னவளை பார்ப்பதற்கு முன்பாக இங்கு முருகனாக காட்சியளித்துக் கொண்டிருக்கும் தேத்தாங்குளத்தை சேர்ந்த அன்பு மருத்துவர்
அண்ணன் ரவீந்திரன் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூடிய கிராம பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எமது சார்பாகவும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்த அன்பு தம்பி லட்சுமணன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எனது நன்றி 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 கிடந்த வணக்கம். உலகங்கள் யாவும் முன்னரசாங்கனே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உலகங்கள் யாவும் முன்னரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் முன்னரசாங்கனே, உலகங்கள் யாவும் முன்னரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. தனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும், தனமுள்ளவர் அதில் பாவியை பிறருக்கு தர வேண்டும். உள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும், தனமுள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோறிட்டு, ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோர் விட்டு, பாரெங்கும் நலங்கான வரம் வேண்டுமே, பாரெங்கும் நலங்கான வரம் வேண்டுமே. முருகா வரம் வேண்டுமே, திருவருள் வேண்டுமே. முருகபெருமானே ஆனந்த கோடி நமஸ்காரம். வருக 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 நான்முகன் மைந்தரை நற்றமிழ் புலவரை மூன்று லோகங்களும் சென்று கவிபாடும் மிக்க வீணாகன பிரியரை தங்களையும் வருக 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 என்று தங்களையும் வரவேற்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு நமோ நமக தேவ நாரதரே, நமோ நமகே தேவநாரதரே, நாட்டி நலமேன்மை பாட்டி பிரியரே, நமோ நமக தேவ நாரதரே. உமாபதியும் திருமாலையும் நமோ நமகே தேவநாரதரே. தங்களை கண்டவுடன் பெரும் மகிழ்ச்சி இன்றைய வருகையிலே அற்புதமான மங்களகரமான மகிழ்ச்சியூட்டும் நிகழ்ச்சி ஒன்றோடு தாங்கள் வந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். அப்படி இருப்பினும் வாய்மொழியால் கூற செவியால் கேட்க வேண்டும் என்று அவள். கண்டிப்பா முருகா, உங்களை பார்க்க வந்த நோக்கம் உங்களுக்காண்டி ஒரு கனியை பார்த்துட்டு வந்திருக்கேன். கனியை கண்டு வந்தீர்கள்? ஆமா முருகா. மனம் கனியை கண்டு வந்தீர்களோ? முருகா, ஏனென்றால் முன்பு ஒரு கனியை கொண்டு வந்த கையிலையில் தாங்கள் நடத்திய நாடகத்தினால் அன்று கிடைத்தது பழனி என்று ஒரு படைவீடு கட்டியது. அப்படி இருக்க அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் கிடைத்தது பழனி, இன்று கண்டு வந்த கனியினால். முருகா ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, நீங்க பெரிய இடத்து பிள்ளை. எப்படி நீங்க பெரிய இடத்து பிள்ளை? யாரோட மகன்? அந்த சிவபெருமானின் மகன்.
ஆக பாருங்க, ஒரு காலத்துல ஓம் என்னும் பிரணவ மந்திரத்துக்கு விளக்கம் தெரியாம எங்க அப்பனையே தலையில கொட்டி சிறையில அடைச்சாலு. சரி, எங்க மதுரை மத்திய சிறையிலையா கந்தவருப்பு என்னும் சிறையில அடைச்சீங்க. உண்மைதானே? உண்மைதானே. ஆக பாருங்க, அந்த படைப்பு தொழில எங்க அப்பா பார்த்தாரு, அவரை போய் சிறையில அடைச்சீங்க. அதற்கப்புறம் அந்த தொழில நீங்க பார்த்தீங்க. ஆமா. ஆனா ஒரு பழமாகப்பட்டது படைச்சா பழத்துக்குள்ள கொட்டை இருக்கணுமா, பழத்துக்கு வெளியில கொட்டை இருக்கணுமா? பழத்துக்குள்ளதானே கொட்டை இருக்கணும். பழத்துக்குள்ளதான் கொட்டை இருக்கணும். ஆமா. ஆனா கொட்டையை வெளியில தெரிற மாதிரி படைச்சது யாரு? நான் தான். நீங்க. ஆமா. கொட்டை வெளியில தெரிஞ்சா நல்லா இருக்குமா? நல்லா தெரியக்கூடாதா? அதனால ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா எங்க அப்பனுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும்னு கொட்டையை வெளியில படைச்சீங்க. அவர் வந்து அதாவது படைக்கின்ற தொழிலையே ஒரே மாதிரி படைச்சுக்கிட்டு இருந்தோம்னா வித்தியாசம் தெரியாம போயிருமே. அதனால நான் வந்திருக்கிறேனே, என்னுடைய படைப்புல ஏதாவது ஒன்று வெளியே தெரியணும்ன்ற காலத்தை அப்படி செஞ்சேன். அப்ப அந்த வித்தியாசம் தெரியணும்னு நீங்க படைச்சீங்க. அதான் நீங்க பெரிய இடத்து பிள்ளைன்ற. இந்த இடத்துல நான் பார்த்துட்டு வந்த அந்த கனியோட சிறப்பை எடுத்து சொல்லுங்கள். ஒன்னு தெரிஞ்சுக்கங்க முருகா, சிறப்பில்லாத கனி அந்த சிங்கார வேலனுக்கு கண்டே வர மாட்டேன். ஆகா, நாரதர் வந்தாலே நற்கழகம் தானே. ஆமா முருகா. அப்படி இருக்க இதோ கூறுகிறேன் முருகா. மங்கனிக்கும் தேன் கதலி, மங்கனிக்கும் தேன் கதலி, மங்கனிக்குமே நினைக்கும் பொங்கனியை கண்டு மனம் பூரித்தே. நான் கணிந்து அக்கனியே, நான் கணிந்து அக்கனியை இக்கனவே ஒழியாமல் கொய்தனுக்க வேண்டும் மேல் முருகையா. முருகா 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 முருகா. மாங்கனிக்கும் தென்கதலி, வங்கனிக்கும் மேலினிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்த தங்களை காணுகின்ற பொழுது அக்கனியினுடைய சிலாக்கியத்தை தங்களிடமிருந்து கேளுங்க முருகா. சிலாக்கியம் என்ன முனியே, வாக்கியம் என்ன முனியே, வாக்கியம் என்ன முனியே. மார்க்கத்தில் கண்டு வருகிற மார்க்கத்தில் கண்டு நாரத முனிவரை நீ வரும் மார்க்கத்தில் கண்டு வருகிற மார்க்கத்தில் கண்டு கணிதனுக்கு முற்ற சிலாக்கியம் என்ன முனியே, முனியே. சுமைதரும் தேன் சுமைதரும் தேன்கனியே, சுமைதரும் தேன் கனியே நோக்கும் போலே நோக்கும் பொழுதே பவுலங்களுக்கெல்லாம் நோக்கும் போலே புலன்களுக்கெல்லாம் சுமைதரும் தேன்கனியே கனியே கனியே. பட்சிகள் கைதாயின் நீரும் அடி பற்றி, பசிகள் வேண்டாம் நீரும் அதை பற்றி, பட்சிகள் கைதா கண்டா பட்சிகள் கைதாயின் நீரும் அடி பற்றி, பட்சித்திடாதோ சுற்றி பச்சமுடனே செல்வி. பட்சிகளை கண்டு பிறந்தோடுதென்றால் ஆமா முருகா, தாங்கள் கண்டு வந்தது நான் கண்டு வந்தது கனியெல்லாம் இல்ல முருகா, பிறகு? ஒரு கண்ணியை பார்த்துட்டு வந்திருக்கேன். கண்ணியை ஐத்தான் கண்டு வந்தீர்கள். ஆமா, கண்ணி ஐத்தான். கண்ணிகை ஆமா முருகா, ஏனென்றால் கண்ணி வைத்தால் தானே கண்ணி அப்படிப்பட்ட- வைத்தாதான் ஆ, ஒரு விலங்காகப்பட்டது பிடிக்க முடியும். பிடிக்க முடியும். அது போல இந்த இடத்துல நீங்க கண்ணி வைக்கணுமா? அப்படியா? தாங்கள் கண்ணி என்று சொன்ன உடனே அந்த கண்ணியின் பெயர் என்னவென்று ஆவல் சுந்தரவல்லி முருகா. அன்னவளை
திருமணம் முடிச்சு இந்த மக்களுக்கு காட்சி அளித்து ஆதியில் பாடிய கவிதையிலே கண்டு கொண்டேன். தாங்கள் கண்டு வந்தது கன்னியாக இருக்க முடியாது, கன்னியாகத்தான் இருக்க முடியும் என்று. அன்னவளை மனமுடிப்பதற்காக இப்படியே செல்லலாமா? இப்படியே போக வேணாம் முருகா. இப்படியே போனா வந்திருக்கிறது முருகன் தாண்டி அந்த வள்ளி பொண்ணு ஏத்துக்கிறோம். பிறகு அவ்வளவு ஒரு வேடுவரத்தில் பிறந்திருக்கிறார். ஆதலால் ஆக சாதி அமியாசம் சன்னியாசிக்கும் உண்டு. ஆக நீங்க வேடுவராக மாறி மான்குட்டியை தேடி வந்தேன் என்று கூறி அந்த வள்ளியை வதிவை செய்து திருமண கோலத்துல இப்படிப்பட்ட அந்த கிராமத்துக்கு காட்சி அளிக்கணும். வேடுவனாக சென்று விந்தைகள் வளபுரிந்து விளையாடி வழக்குரைத்து காதல் செய்து கடிமணம் திருமணத்திற்கு பிரமதியவக்காக தாங்கள் கண்டிப்பா திருமணத்துக்கு 3 வரை முருகா. 3 வரை. அன்புக்கு 3, அறிவுக்கு 3, பண்புக்கு 3, பாசத்திற்கு 3, வெற்றிக்கு 3. தாங்கள் சொல்லக்கூடிய அந்த 3 எந்த 3? பல பேர் 3 அதாவது வேறதை நினைப்பாங்க. ஏன்னா 6ல் 3 தானே. அப்ப நான் கொண்டுட்டு வர 3 பாமாலை பாடி பூமாலை 2 கொண்டுட்டு வரேன் முருகா. அப்படி வரும் தங்களுக்கு உலகமே சூடும் புகழ் மாலை சிரவணபவ என்று அழைத்தால் உடனே வந்து நிற்கிறேன். சென்று வருகிறோம். கானம் பாடி வாருங்கள். நன்றி முருகா. ஆக எல்லோரும் இருக்க மக்களாச்சும் இந்த முருகனி வள்ளி திருமணையும் பார்க்கணும். இருக்காலும் போயிடாங்க. ஏன்னா ஒரு நாடகம் போடுறதே பாருங்க, கிராம மக்கள் கூடி ஒரு நாடகத்தை பார்க்கணும்னு போடுறாங்க. ஆனால் ஒவ்வொரு ஊர்ல பாருங்க, எங்க நாடகம் தனியாக நடக்கும், அங்கே ஒரு கூட்டமாக ஒரு நாடகம் நடக்கும். அப்படியெல்லாம் நம்ம கிராமத்தில் எல்லாம் சிறப்பான மக்கள்கள். ஆக இந்த உலகமென்னும் நாடக மேடையில் நல்லதொரு நடிகனாக உருவாக்கிய பாசத்திற்கு மரியாதைக்குரிய பலகணத்தை சேர்ந்த நாடக ஆசிரியர் செல்வமணி சப்பா அவர்களுக்கு முதற்கும் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, நான் பாடக்கூடிய பாடல்களுக்கு இப்படித்தான் பாடணும் என்று எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அன்பு மாமா, சொல்லிக் கொடுத்த எனது வாத்தியார் செந்தில் மாமா அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு, பாடக்கூடிய பாடல்களுக்கெல்லாம் தக்கதொரு முறையிலே இசையமைத்த இசைக்கலைஞர்கள் 4 பேர்த்துக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு, பேசக்கூடிய பேச்சையும் பாடக்கூடிய பாடல்களையும் மக்களிடம் எடுத்துச் சொல்லும் ஒளி அமைப்பாளர்கள் அம்மன் ஆடியோஸ் அதில் பணிபுரியும் ஆபரேட்டர் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு, இந்த நாடகத்தை விடிவரை பார்த்து கொண்டிருக்கும், இது மட்டுமல்லாமல் இந்த ஊருக்கு இப்படித்தான் நடிகர் வரணும் என்று சிறந்த முறையில் அமைத்து தந்த நாடக அமைப்பாளர், இள வயதிலேயே பல பெயர்கள் பெற்ற எனது அன்பு மாமா. ஆமா, இன்னைக்கு பாருங்க ஆல்ரவுண்டில் மதுரையில் எங்கள் மாமாவுக்கு மிஞ்சினாலும் யாரும் கிடையாது. ஆக இப்படிப்பட்ட ஆல்ரவுண்டு மாஸ்டர், இளம் புயல், பல பெயர்களை பல பட்டங்களை வாங்கிய எனது மாமா லட்சுமணன் மாமா அவர்களை நாடுங்கள். இந்த நாடகம் மட்டுமல்லாமல் எந்த நாடகமாக இருந்தாலும் சிறப்பான நடிகரை கொண்டு நடத்தி தருவார் என்று சொல்லிக்கொண்டு, இந்த நாடகத்தை விடிவரை பார்த்து கொண்டிருக்கும் சிறியோர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு, இந்த நாடகத்தை உலகமெங்கும் தெரியப்படுத்தும் யூடியூப் சேனல் அன்பு அன்னார், எங்க ஊரான இது எங்க ஊரு, எல்லாமே நம்ம ஊரா இருக்கணும், எங்களையெல்லாம் வெளிநாட்டு மக்களுக்கும் எடுத்து செல்லும் அன்பு அன்னார் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு, என் பாட்டை மறந்தாமன வரையிலையும் வணங்குவேன், போகையிலே என்று சொல்லக்கூடாது. ஆக மறுபடியும் வரையில வணங்குவேன். எப்படி அந்த பன்னீர் மலைச்சொரியும் மேகங்களை பன்னீர் மலை சொரியும் மேகங்களே, எங்கள் வரந்தாமன்மை அழகை பாடுங்களே. பன்னீர் மலை சொரியும் மேகங்களே, எங்கள் வரந்தாமன்மை அழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் குருதோசனன் புகழ் பாடுங்களே. குருவாயூரத்தில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். குருவாயூரனில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன். ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் குருதோசனன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க
பங்கை கொடுத்தான். அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். ஆண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். ஆண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு இதை என்னும் பாடம் கொடுத்தான். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் குருதோசனன் புகழ் பாடுங்களே. பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. நடிக்க வாய்ப்பளித்த அன்பு அன்னார் அவர்களுக்கும், ஆமா, உங்களிடமிருந்து பிரியாம நம்முடன் பிரிந்து விடுவது ஆவிர் உங்கள் உதயநிதி என்பதை சொல்லிக்கொண்டு நடிக்க வாய்ப்பளித்த அன்பு ஆத்தா நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. அந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். காதல் ராணி இல்லையே கலந்து மகிழவே, கண்ணதாசன் இல்லையே கவிதை எழுதவே. என் வாலிபம் தீரு முன்னே என் வாழ்க்கை முடிந்ததடி. வைக்கோல் போருக்குள்ளே என் வைரம் தொலைந்ததடி. காதல் ராணி இல்லையே கலந்து மகிழவே, கண்ணதாசன் இல்லையே கவிதை எழுதவே. வாலிபம் தீருமே என் வைரம் தொலைந்ததடி. வைக்கோல் போருக்குள்ளே என் வைரம் தொலைந்ததடி. காதல் ராணி இல்லையே கலந்து மகிழவே. மறுஜென்மம் இருந்து விட்டால் மறுபடியும் பிறந்திருப்பேன். உடலாக நீ இருந்தால் உயிராக நான் இருப்பேன். பாதம் பட்ட மண்ணை சுற்றி கோவில் கட்டி வாழ்ந்திருப்பேன். வாழும் கொண்ட நீளம் போலே வாழும் வரை சேர்ந்திருப்பேன். கார்த்திகை போனால் மலையிலேயே நாட்டு பழமொழி. கண்மணி போனால் சுகமில்லையே புதிய பழமொழி. காதல் ராணி இல்லையே கலந்து மகிழவே, கண்ணதாசன் இல்லையே கவிதை எழுதவே. காத்தோடு பேசிக்கொண்டு காலமெல்லாம் வாழ்ந்திருப்பேன். காதல் கிளி ஞாபகத்தில் கனவுக்குள்ளே நான் இருப்பேன். காடு மலை எல்லாம் கேட்க கானம் ஒன்று நான் படிப்பேன். கண்ணீருக்கே கண்ணீர் வந்தால் பாடும் பாட்டை நான் முடிப்பேன். கற்பனையோடு வாழ்ந்து விட்டேன் பாதி வாழ்க்கையே. கனவுகளோடு வாழ்ந்திருப்பேன் நீதி வாழ்க்கையே. காதல் ராணி இல்லையே கலந்து மகிழவே, கண்ணதாசன் இல்லையே கவிதை எழுதவே. என் வாலிபம் தீருமே என் வாலிபம் முடிந்ததடி. வைக்கோல் போருக்குள்ளே என் வைரம் தொலைந்ததடி. காதல் ராணி இல்லையே கலந்து மகிழவே, கண்ணதாசன் இல்லையே கவிதை எழுதவே.
ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு குங்குமத்தை புரட்டி எடுத்து குண்டு மல்லி சேரமோ கண்கள் உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகோ அந்த மாறுத முந்தல் மீனி போத்திருக்கு என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு உன் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு எத்தனை வேகம் முன்னிட உண்டு இருட்டுக்கும் எனக்கும் தான் அது புரியும் கச்சக்கட்டி பூந்தோட்டமே உச்சி முறை நான் மூழ்கத்தேன் காய்ச்சுமே 10 விரல் போலாத மேகமே லட்சமிரல் நீ கொண்டு வானமே ஏன் முத்து மணிச்சோட முல்லை தொடக்க காத்திருந்தேன் என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு என் கண்ணு நிலவுக்கு வந்தாச்சு என் கண்ணில் பட்டு வெந்த நின்னாச்சு முக்கணியது முக்கியம் கொண்டு முதற்கணி பார்த்து விட்டேன் பத்தடிக்கு பத்தியம் தேட ஓரிடம் ஈர்த்து விட்டேன் பூர்வஜரும் ஓர் பந்தனி வந்ததே என்று மினி நீங்காது நம் சேர்ந்தது தன்னந்தனி தீவாக வாழ் வந்ததே என்னை சுற்றி உன் கைகள் பூ போட்டது ஓ வெள்ளை மனசுல வெக்க திருப்பிடம் வாழ்ந்திருப்பேன் என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு கண்கள் ரெண்டு உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகே குங்குமத்து பீரட்டி எடுத்த குண்டு மேலிச்சரமே மந்த மாறுத உந்த மேலையில் பூத்திருப்பேன் என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு நன்றிண்ணே நீங்க லாக் போட்டீங்கன்னா காலத்தை உருவாக்கும் காரணமே இறைவா காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணனே பரிபூரணனே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரண
தாய் போடும் தாளங்களே ஞாழங்கள் தாய் போடும் தாளங்களே ஞாழங்கள் தாய் போடும் தாளங்களே உந்த நாட்டிய தாளாடும் கோலங்களே உந்த நாட்டிய தாளாடும் கோலங்களே கால்களில் எடுத்து கோள்களை கடந்த தாள்களை காட்டும் தத்துவமே கால்களில் எடுத்து கோள்களை கடந்த தாள்களை காட்டும் தத்துவமே தவமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த தாளையும் முதற்கும் பூரணமே பார்வதி ஒரு கை மண் பிசையே படைப்புக்கு பிரம்மன் துணை முறியே பாவதி ஒரு கை மண்டி செய்யே படைப்புக்கு கொடுபொறியே வாழ்வெனும் வீணையை நீ படிப்பார் வாழ்வெனும் வீணையை நீ படிப்பார் திருமாலவனோ அதற்கு துணையிருப்பான் திருமாலவனோ அதற்கு துணையிருப்பான் ஓமெனும் நாத உயிர்களின் கீதம் நாதத்தை காட்டும் நட்டனமே ஓமெனும் நாத உயிர்களின் கீதம் நாதத்தை காட்டும் நட்டனமே தவமே காலத்தை உருவாக்கும் காலத்தை உருவாக்கும் காரணமே காலத்தையும் முடிக்கும் பூரணமே அன்பெனும் பார்வையிலே பகிர்விழையும் ஆனந்த கூத்தொன்றே பசிக்கலையும் அன்பெனும் பார்வையிலே பகிர்விழையும் ஆனந்த கூத்தொன்றே பசிக்கலையும் துன்ப நிலை நின்மை தொழுவோர்க்கு கரை சேர்க்கும் உன் தூக்கிய திருவடியில் கரை சேர்க்கும் ஆதியாய் மயந்து பாதியாய் கலந்து ஜோதியாய் கலந்த ஓவிகளே ஆதியாய் மயந்து பாதியாய் கலந்து ஜோதியாய் கலந்த ஓவிகளே சிவமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலத்தையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே சிவமே அரியதோர் நமச்சிவாயம் ஆதி எந்தமானதும் 6-2-100 தேவர்கள் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவபாக்கியம் அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தில் ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்சலத்தில் ஓரளத்தை இணைந்தொதுக்க வெள்ளிரேன் அஞ்சல் அஞ்சல் என்ற அதன் அம்பலத்தில் ஆடுமே என்று என் தந்தை சிவபெருமானை வணங்கிட்ட போதிலும் இசை மாமுனிவர் நாரத மகரிஷி கூறியபடிய வேடுபுரத்திலே வந்திருந்தாலும் எந்த பணிகளும் செவ்வள சிறக்க தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்முக்க மந்திரம் இல்லை அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் வணங்கி குருவை வணங்கி இறைவனை வழிபட்டால் அந்த இறைவனின் அருளையும் பெற முடியும் என்றாலும் கூட இவ்விடத்திலே உறங்குகின்ற மனிதனை எல்லாம் விழித்துக் கொள்ள வைக்க வேண்டும் அப்படி விழித்துக் கொள்ள வைத்தால் மட்டுமே வாழ்விலே அவன் வெற்றி காண முடியும் அப்படிப்பட்ட வெற்றி பாதையை நானும் அடைய வேண்டும் என்பதற்காக உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம் காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கொடுப்பதுவே குரங்கு குணம் ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கள் முதலை குணம் ஆனால் அத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் வாழுதடா பொறுக்கும் போது பொருந்த குணம் போக போக மாறுது பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இருக்கும் போது சேருது மனிதன் பொறுக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது பஞ்சயத்தால் எல்லாம் சேர்ந்து திருடன் என்று ஒரு பந்தயத்தால்
கால குடிச்சு ஆட்டுது கணக்கு தெரியாம ஒண்ணு காசை தேடி கூட்டாளே கணக்கு தெரியாமல் ஒண்ணு காசை தேடி கூட்டுது ஆனா காதோர நரைச்ச முடி கனமுடிவை காட்டுது காதோர நரைச்ச முடி கதமுடிவை காட்டுது மனிதன் பொறுக்கும் போது பொருந்த குணம் போக போக மாறுது பொருளை கட்டி பொருளை தட்டும் மந்தை வச்சு பொழுகை வச்சே வெளியில் வந்த மன்னத்தை இங்கு கோழிகளும் காளிகளும் பொம்மலாட்டம் ஆடுகின்ற விந்தை சுண்டல் விந்தை இங்கு கோழிகளும் காளிகளும் பொம்மலாட்டம் ஆடுகின்ற விந்தை சுண்டல் விந்தை உப்புக்களை வைரம் என்று சொன்னார் உப்புக்களை வைரம் என்று சொன்னால் இதை ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு உப்புக்களை வைரம் என்று சொன்னால் இதை ஒப்புக்கொள்ளும் உடருக்கு முன்னால் இங்கு உளறு என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோளாரம்ப நாளா இங்கு உளறு என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோளாரம்ப நாளா மனிதன் பிறக்கும் போது பொருந்த குணம் போக போக மாறுது எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது மனிதன் பிறக்கும் போது பொருந்த குணம் போக போக மாறுது மண்ணில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தைதான் அந்த குழந்தை நல்லவராவதும் தீவராதும் வளர்வது யாருடைய வளர்ப்பிலே அன்னையின் வளர்ப்பில் மட்டுமல்ல அருகில் இருக்கக்கூடிய உற்றார் உறவினர் சகோதரத்துவம் தாத்தா பாட்டி மாமா என்று சொல்லக்கூடிய உறவு முறைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அந்த குழந்தையின் மீது ஒரு கவனம் வைத்து நல்வழி பாதையில் நடத்தி சென்றால் கண்டிப்பாக அவன் வாழ்வதில் எப்போதும் சிறப்புடைய ஒரு மாணவனாக விளங்குவான் என்றாலும் கூட இவ்விடத்திலே பார்க்கின்ற பொழுது பார்ப்பவர் வியக்கும் சோலை நடுவிலை திணைக்குள்ளையின் மத்தியிலே அழகான இந்த நீரோடை ஆகா என்ன அழகு பொங்கி வரும் வெள்ளமது பொன்னி வரும் மேகமது பொன்னி பொங்கி 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 வந்ததனால் புதுமஞ்சளும் பூக்கின்றது அப்படி புதுமஞ்சள் பூத்த காலம் என்று மறைந்து விட்டது என்ன காரணம் தெரியுங்களா முன்னாடி தாத்தா பாட்டி எங்க ஆத்தாமார்கள் என்ன பண்ணுவாங்க ஆத்துல தண்ணி வரும்பொழுது அந்த ஆத்துல வரக்கூடிய தண்ணியை வரவேற்பதற்காக வீட்டுல மஞ்சளையும் வேப்பிலையும் கலந்து எடுத்து அம்மியில வச்சு அரைச்சு அந்த தண்ணியை வந்து ஒரு சொம்புல கலந்து அதை கொண்டு போய் ஊத்திட்டு மறுபடியும் கொண்டு வருது வழக்கம் அந்த தண்ணியை கொண்டு வந்து பூஜை அறையில வச்சு பூஜை செஞ்சோம்னா அந்த குடும்பத்துல வந்து எப்போதும் நீர்நிலை நிரம்பி இருக்கும் செல்வங்கள் பெருகி இருக்கும் என்பது ஐதீகம் ஆனால் இன்று அது மறைந்து விட்டது அப்படி இருந்தாலும் கூட ஏன் அதற்காக அப்படி பண்ணினாங்க அப்படின்னா எங்கிட்டீங்கன்னா வருகின்ற பொழுது சில நாட்கள் கழித்து ஒரு 2-3 மாதம் கழித்து தண்ணி வரும் பொழுது வருகின்ற பொழுது குப்பை கூலங்கள் எல்லாமே அள்ளிக்கிட்டு வருமே அப்போ வரும் பொழுது கிருமிகள் எல்லாமே சேர்ந்து வருமே அந்த கிருமிகளை எல்லாம் மக்களுக்கு பரவாமல் தடுப்பதற்காக செய்யப்பட்ட செயல்தான் அந்த மஞ்சளும் வேப்பிலையும் ஆனால் இன்று மறைந்து விட்டது என்றாலும் அந்த மறையக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் மீண்டும் நாம் கொண்டு வர வேண்டும் என்பதை வேண்டுகோளாக விடுத்து இவ்விடத்திலே பார்க்கின்ற அழகான இந்த பூ மலரை பூத்து குலுங்கும் இந்த பூஞ்சோலையின் அழகை பார்க்கின்ற பொழுது பூ மாலையில் அழகென்ன விளையாடு இங்கு நான் தாண்டி நின்றது உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்பது பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தாண்டி நின்றது
பூமாலையில் போதல்லிகை இங்கு நான் தாண்டி வேண்டது தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது ஆகா அழகென்னும் அற்புதமான வெளிகளிலே பார்த்தாலும் கூட கைதட்டி அன்பு பெரியவர்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் என்றாலும் கூட இவ்விடத்திலே அழகான இந்த குறிஞ்சி நிலத்திலே ஏதோ ஒரு சத்தம் இந்த சத்தம் என்னவாக இருக்கும் என்று சத்தத்தின் குரலின் ஓசை கேட்கின்ற பொழுது சத்தம் ஆளோளும் சோ என்ற அழகான இந்த கானம் இந்த கானத்தை கேட்டவுடனே பறவை இனங்கள் கூட மெய் மறந்து சிலையாக நிற்பது எதற்காக குழல் இனிது யாழ் இனிது அமிழ்தும் இனிது இவள் பேசுகின்ற இன்ப குரல் ஓசையும் இனிதாக இருக்கின்றது ஆகா என்ன அழகு எத்தனை அழகு என்று அழகின் வெளிகளிலே இந்த அழகான கான குரலை கவனிக்கின்ற பொழுது மணிக்குயிலும் இசைக்குதடி மனமதிலே மயங்குகின்ற வெளிகளின் அழகிலே இவள் அழகை பார்க்க மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி இறகுகள் விரிந்ததடி இளக்குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உனைத்தானே உருகுவதேனோ இளம் காற்றே கைகள் வீசிவா இதழோரும் கதைகள் பேசவா மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரித்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உடைத்தாலே உருகுவதேனோ இளம் காற்றே கைகள் வீசிவா இதழோரம் கதைகள் பேசவா மடிக்குயில் இசைக்குதடி மனமத மயங்குதடி சிறகுகள் விரித்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி கட்டழகு தோட்டம் கண்டால் கம்பம் மகன் நானும்மா சிட்டு விழி தேதி சொன்னால் அந்த சுகம் தேனம்மா பட்டம் விட்டு வாழும் வாழ்க்கையில் இன்று வந்து கூடுவோம் சட்டதிட்டம் ஏதும் இல்லா பிள்ளை குணம் ஆகுமோ ஊர்வலம் போகுமோ தாராளமேகும் ஊர்வலம் போகும் தாராளமேகும் பூக்கோளம் நாளும் தான் இளம் காற்றே கைகள் வீசவா இதழோரம் கதைகள் பேசவா மடிக்குயில் இசைக்குதடி மனமத மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி ஆற்று நீரில் ஆட்டம் போட்டு ஆடி வந்த நாட்களும் நேற்று வந்த காற்று போலே நெஞ்சை விட்டு போகுமோ அந்தி வந்து சேர்ந்த பின்னே நாள் முடிந்து போனதா சந்தனம் தான் காய்ந்த பின்னே வாசமின்றி போகுமா நீராடும் மீகுமோ தாளாட்டு கேளு நீராடும் மீகும் தாளாட்டு கேளு பூகோளம் என்றும் தான் இளம் காற்றே கைகள் வீசவா இதழோரம் கதைகள் பேசவா மனமத மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளக்குருவிகள் பறந்ததடி இப்படி பறக்கின்ற வெளிகளில் எல்லாம் இத்தனை அழகில் விழுந்தாலும் கூட கைதட்டி அன்பு பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி என்றாலும் இவள் அழகை வர்ணிப்பதற்கு 1000 நாவுகள் படைத்த அந்த ஆதிசேடனாலும் முடியாது ஆதிசேடனாலும் முடியாது என்றால் இவ்வளவு எவ்வளவு அழகு கொள்ள அழகு படைத்த கொள்ளக்காரியாக இருப்பாளோ என்றாலும் கூட நடந்தால் நடை அழகு இடை அழகு உடல் அழகு அண்ணன் நடை சின்ன இடை வண்ணமுடை அணிந்து வந்தாலும் கூட தேவலோகத்தில் வருகின்ற தேவ மங்கையாக இவள் தென்படுகிறாளே என்றாலும் கூட வராக நதிக்கரையோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன் இதுக்கு முன்ன பண்ணல அதுதான் மடிக்குயில் இசைக்குதடி வராக நதிக்கரையோரம் அதுதாங்க இந்த வாத்தியாரு பெட்டியில வந்து
கைவசத்துல வந்து என்னென்ன எங்க போகுதுன்றது அதுதான் வாத்தியார் பிள்ளைன்றது. என்றாலும் கூட இவ்விடத்திலே இவள் அழகை வர்ணிப்பதற்கு பொன்மகளாக நடந்து வருகின்ற பூவிழி கண்ணங்களின் அழகை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோடி தந்தாள் பூமேடி வாசல் பொங்கு தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு எண்ணி ஆளாக்கினாள் அன்பிலே. பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடி வாசல் பொங்கும் தேனாக சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பாவினி வா சொர்க்கத்தின் வனப்பை நசிக்கும் என்றென்றும் மணக்கும் மணக்கும் யோகமே வா வைரமோ என்பசும் பாடிலே பரவசம் மூவனும் விழியெல்லாம் நவரசம். பொன்மகள் வந்தாள் ஒரு கோடி தந்தாள் பூமேடி வாசல் பொங்கு தேனாக செல்வத்தின் விரிப்பில் கிடப்பேன் வெள்ளத்தின் விரிப்பில் நடப்பேன் செல்வத்தின் நடப்பில் கிடப்பேன் வெள்ளத்தின் விரிப்பில் நடப்பேன் இன்பத்தின் பணத்தில் குளிப்பேன் என்றென்றும் சுகத்தில் மிதப்பேன் திருமகள் சம்மதம் தருகிறாள் என்னிடம் திருமகள் சம்மதம் தருகிறாள் என்னிடம் மனதிலே நிம்மதி மடிவதோ புன்னகை பொன்மகள் வந்தாள் ஒரு கோடி தந்தாள் பூமேடி வாசல் பொங்கும் தேனாக கொஞ்சம் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. ஆகா, நடந்து வரும் வெளிகளிலே இவள் அழகை இவ்வாறெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருந்தாலும் கூட இந்த நேரத்திலே அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் எனது கோடான கோடி நன்றிகள். என்றாலும் இப்படிப்பட்ட இசையமைப்பாளர்கள் அமைந்தால் மட்டுமே இவளின் அழகிலே இவ்வாறெல்லாம் வர்ணிக்க முடியும். என்றாலும் கூட இவள் அழகை பார்க்கின்ற அழகான தருணத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கும் இங்கும் உலாவும் ஆடவனை அப்படியா நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகளில் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகளில் இடம் நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ மாதுளையில் பூ போலே மலருகின்ற இதழோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ ஆனினமும் நீனினமும் மயங்குகின்ற விழியோ இரவு பெண்ணாயி உணவுகளோ உணவு என்ற அழகோ
கொடுப்பதெல்லாம் இவள்தானோ ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ அவளமென விரநகமும் பசுந்தளி போல் வளைக்கரமும் பவளமென விரநகமும் பசுந்தளி போல் வளைக்கரமும் தேங்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ தேங்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ ஆழ்கடலின் சங்காக மீன்களுக்கு அமைந்தவளோ ஆழ்கடலின் சங்காக மீன்களுக்கு அமைந்தவளோ யாழிசையின் மொழியாக யாழிசையின் மொழியாக வாய்மொழிதான் வளர்ந்தவளோ செந்தனையில் ஒளி எடுத்து சந்தனத்தில் உடனறிந்து முகத்தை பார்த்து வைத்து பின்களை எழுந்தவிந்தேன் மடமாலை கொடையிருக்கு மச்சம் ஒன்று அதில் இருக்கு மழவாதை கொடையிருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க படைத்தவனின் திறமையெல்லாம் படைத்தவனின் திறமையெல்லாம் முதுமை பெற்ற அழகியேன் ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரழகே இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ போகின்ற பாதையில பாத்தீங்கன்னா பள்ளம் இருக்கு மண் இருக்கு மேடு இருக்கு என்றாலும் கூட இவள் அழகை எல்லாம் இப்படி வர்ணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றாலும் கூட இவளை விலை கொடுத்து வாங்க முடியாதற்கு விசித்திரமான பெண்மணியாக இவள் இருப்பாளே என்றாலும் கூட நீ கேட்பது போல புதுமை என்னும் கானத்திலே விலை கொடுத்து வாங்க முடியாதுக்கு அப்படி விலை கொடுத்து வாங்க முடியாத இவளின் அழகை வர்ணிக்க வேண்டும் என்பதற்காக என்ன விலை அழகை என்று இவள் அழகை என்ன விலை அழகே என்ன விலை அழகே சொன்னால் விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிரென்றாலும் தருவேன் உந்தன் அழகை கண்டு வியந்து போகிறேன் ஒரு மொழி இல்லாமல் ஒரு மொழி இல்லாமல் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன் சின்ன விலை அழகே சொல்ல விலைக்கு வாங்க வருவேன் நிலை உயிரென்றாலும் தருவேன் உந்தன் அழகை கண்டு வியந்து போகிறேன் ஒரு மொழி இல்லாமல் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன் என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் கிளை உயிரென்றாலும் தருவேன் உந்தன் அழகை கண்டு மயங்கி போகிறேனா மொழி இல்லாமல் ஒரு மொழி இல்லாமல் ஏன் மொழி இல்லாமல் மௌனமாயினே படைத்தான் இறைவன் துணையே படைத்தான் அவனே உடனே அழகை படைக்கும் திறனை முழுக்க உன்விழி சார்ந்ததும் என் விழி சேர்ந்து விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன்மேனி உன்மேனி மீட்டட்டும் என்மேல் இரவினில் வந்து கலந்திடு இரத்திடமிழ கணிந்திடு உடல் மட்டும் இங்கு கிடத்திடு உடல் தெளியும் உயிர் கொடு பள்ளவள் சிற்பிகள் ஒன்று
அழகுக்கு இல்லை ஈடு. என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிரென்றாலும் தருவேன். இந்த அழகை கண்டு மயங்கி போகிறேன். நான் மொழியில்லாமல் தேன் மொழியில்லாமல் மௌனமாகினேன். உயிரே உனையே நினைந்து விழிநீர் மழையில் நனைந்து கனவு உறக்கம் நினைவு வரைக்கும் கண் விட்டு போயாச்சு காரணம் நீயாச்சு நினைவில் வந்த கனவு உறக்கம் ஆதாரம் நெஞ்சாச்சு ஆகிடும் நெஞ்சாச்சு தினம் தினம் உன்னை நினைக்கிறேன் குறும்பென உடல் இழைக்கிறேன் குரல் கொண்டு வந்த பதுமையே உனக்கில்லை வேறு புதுமையே உன் புகழ் வையமும் சொல்ல சிற்றென வாசலும் இல்லை நிற்குது நிற்குது மெல்ல நல்ல நாள் உன் புகழ் வையமும் சொல்ல சிற்றென வாசலும் இல்லை நிற்குது நிற்குது மெல்ல நல்ல நாள் இந்த நாளும் நல்ல நாள்தான். என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், நினைவு என்றாலும் பெறுவேன் உன் அழகை கண்டு மயங்கி போகிறேன். மொழியில்லாமல் தேன் மொழியில்லாமல் மொழியில்லாமல் தேன் மொழியில்லாமல் மௌனமாகிறேன். தேன் மொழியில்லாமல் மௌனமாகிறேன் தேன் மொழியில்லாமல் மௌனமாகிறேன். இப்படி இவள் அழகையெல்லாம் மன்னிக்க வேண்டும் என்றாலும் கூட அங்கும் இங்கும் உலாவும் ஆடவனை காண வேண்டும் என்பதற்காக போதுமா? வருமையா யாரு நீங்க? இந்த இடத்துக்கு காவலாளி நீங்கள் தானா? வேட்டைக்காரங்க. ஆமாய்யா. அழகான மான்குட்டி வந்தது. வேட்டைக்காரல ஓட்டக்காரர் இல்ல. ஓட்ட நல்லா சொல்லணும். இங்க பாருங்களேன், நான் வருகின்ற பொழுது சரி. இந்த இடத்துல ஒரு ஓட்டை, அந்த ஓட்டைக்குள்ள பொழுது அழகான இந்த மான்குட்டி. ஆ. அம்மா மான்குட்டியை பிடிக்கணும். இதுல வந்து இடையில வந்து நிக்கிற நீங்க இல்ல வரும் தெரியும். நீ எதுக்கு வந்து பழுதப்பு குறமான்களே ஒரு மாண்டரக்கா நிறுவனம் நீங்களே பழுதப்பு குறமான்களே ஒரு மாண்டரக்கா நிறுவனம் நீங்களே சில தப்பிக்கு கழுத்தப்பட்டு சில தப்பிக்கு தப்பி சிந்து போய் கத்தி தப்பிக்கு பழுதப்பு குறமான்களே ஒரு மாண்டரக்கா நிறுவனம் நீங்களே யார் காணும் சில வேடரே மனையார் குணத்தின் கேடு யார் காணும் சில வேடரே மனையார் குணத்தின் கேடு நீ கட்டுமானது கழுடுகையுட நீ கட்டுமானது கழுடுகையுட யார் காணும் சில வேடரே மனையார் குணத்தின் கேடு மனை தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம் மனை தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம் உடையான போல நிக்கிறீங்க ஆம்பள சிங்கம் மனை தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம் ஐயா மச்சான் மனசுக்கு அப்படி வச்சுக்கோங்க. போதும் போது நம்மளே ஆடிட்டு இருந்தது. சிஞ்சினுக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தால் மேடையிலே ஆட்டமாட சை சை சிஞ்சினுக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தால் மேடையிலே பாட்டு பாட ஓடி வந்த மேடையிலே ஆடி வந்து இங்கு மட்டும் என்னருகில் ஆடுகிறாள் ஆட்டம் போட இவன் சிரிக்கிறாள் சிரிக்கிறாள் சிரிப்பு கொள்ள இவன் முறைக்கிறாள் முறைக்கிறாள் முறைக்கவில்லை ஒரு சின்னக்கால் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஆட வந்த நிலையிலே ஆட்டமானே
என்ன ஓயினா? ஆஹா, அதெல்லாம் முடியாது. பப்புட உட்கார வச்சு ஒரு குத்து குத்தி விடுங்க. பார்த்தீங்களா, பாவத்தை ஆத்த வச்சு சொல்லிட்டாங்க. அடிபட்ட புட்டுக்காரி வள்ளவி குண்டக்காரி வட்டப்புட்டுக்காரி வளவு கொண்டக்காரி அரியன் தா 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 வட்டப்புட்டு நறுக்குன்னு குத்தியா? வட்டப்புட்டுக்காரி வளவு கொண்டக்காரி தா ஏ ஏ பப்புடாயா மாப்பிள்ளைன்னா மாப்பிள்ளை தாயா. தங்கச்சே வெள்ளிக்கண்ணன் என்ன பையா பையா ஒன்றும் அவசரம் இல்லை. சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம். கூட்டாடு சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. மேனிக்குள் காத்து வந்து மெல்லத்தானாடு கண்டே, மங்கைக்குள் காதல் வெள்ளம் கங்கை போல் பாடு கண்டே. சொல்லத்தாயும் தொல்லையே தொல்லையே காலம் தோறும் கேட்க வேண்டும், காலம் தோறும் கேட்க வேண்டும். பருவம் வேண்டும் கேட்டனோ பாடு பாட 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 சின்ன சின்ன மன்னவன் பேரை கொண்டு மல்லிகை சூடிக்கொண்டே, மன்னவன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டே. வாசைகள் என்னவோ ஆசைகள் எண்ணத்தில் ஓசைகள். மாலை சூடி மஞ்சம் தேடி, மாலை சூடி மஞ்சம் தேடி. காதல் தேவன் சந்நிதி காண 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 காண. சின்ன சின்ன கூவுதம்மா. புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம். கூட்டாடு சின்ன சின்ன வெள்ள குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. சின்ன சின்ன வெள்ள குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. அண்ணா ஏய் அண்ணா, நம்ம இடத்துக்கு வேடுவர் வந்திருக்கிறார். உன் நடிப்பை நான் பாராட்டுறேன். நடிகர் திலகமே ஏன் சீக்கிரத்துல போய் சேர்ந்தாருன்னா, அதே நீ மாதிரி பூலோகத்துல பிறந்தாய். அந்த மாதிரி என்னையும் போக சொல்றியா? அப்படிலாம் சொல்லலண்ணே. உன்னுடைய நடிப்புக்கு நிகர் அவர் நடிக்க மாட்டார் அப்படின்றதுக்காக போயிட்டாரு. மானத்தடி வந்தாரா? சரி, மானனை பாத்தியா? பார்க்கல. இந்த பிள்ளை பாத்துச்சா? ரெண்டு பேரும் பார்க்கல. பார்க்கல. சரி, நான் வந்தவருக்கு பதில் சொல்லிட்டு வரேன். சொல்லிட்டு வாங்க. நீங்க ரெண்டு பேரும் உள்ளர போய் பிணையிறான். அதையாவது உருப்படியா செய். வருக வருக வணக்கத்திற்குரியவனை வேடு வரைக்கும் குறிஞ்சி நில தலைவன் நம்பியின் மகளான வள்ளியின் வணக்கம் மான் தேடி வந்ததாக
அண்ணனும் தோழியும் கூறினார்கள். ஏன் வந்தீங்க, எதுக்காக வந்தீங்கன்னு எடுத்து சொல்லுங்க பாப்போம். வண்ண தமிழகத்தின் வளமை நடுவாமல் வந்தாரை வரவிருக்கும் பழமையும் தவறாமல் எண்ணத்தில் கவனமில்லாமல் என்னார் என்று தெரியாது எனக்கு பொன்னாரம்போல் புகழாரம் சூடிய தலைவியை வருகை என்று தங்களை வரவேற்ற முதல்ல வெள்ளிமலைக்கு சொந்தக்காரங்க. அழகான மான் கூட்டம், கட்டழகு பெட்டை மானை கண்டேன், சென்றேன் பிடிப்பதற்காக மானோடன் வந்ததனால இடத்துக்கு தலைவி என்ற முறையில் அனுமதி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். எனது மான் எப்படி மான் அப்படின்றத எடுத்து சொல்லும் பொழுது மேகங்களே சூழ்ந்து நின்றாலும் கூட அந்த மேகங்களுக்கு நடுவில் எனது மான் எப்படி வருகிறது என்று தெரியுங்களா? மேகமாய் வந்து போகிறேன் பெண்ணிலா உன்னை தேடினேன், மேகமாய் வந்து போகிறேன் பெண்ணிலா உன்னை தேடினேன், யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது. மேகமாய் வந்து போகிறான் பெண்ணிலா உன்னை தேடினேன், யாரிடம் தூது சொல்லிடுதோ என்னிடா உன்னை கேட்கிறேன். உறங்காமலே உளறல் வரும் இதில் என்ன ஆனந்தம், அடடாமலம் பறிபோனதே அதில் தான இன்பம், காதல் அழகானதா இல்லை அறிவானதா, காதல் சுகமானதா இல்லை சுமையானதா, என்னென்றே சுண்ட கஞ்சி சோறுடா சுகும கருவாடுடா வாழ மினுக்காலுடா இவ வர செயல பாருடா. சலோமியா சலோமியா நீ வந்ததும் மழை வந்தது இதில் என்ன ஆனந்தம், அடடாமலம் பறிபோனதே அதிதான இன்பம், காதல் அழகானதா எல்லை சுகமானதா, காதல் சுகமானதா எல்லை சுமையானதா, என்னண்டே என்னண்டே மேகமாய் வந்து போகிறாள் வெண்ணிலா உன்னை தேடினேன், யாரிடம் தூது சொல்லிடுவேன். என்று நான் உன்னை சேவைகள் என்னண்டே என்னண்டே. அழகன்னும் விழிகளிலே இப்படிப்பட்ட மான் எனது மான். இந்த மான்குட்டியை பார்த்த உடனே பிடிக்கணும்னு ஆவல் எனக்கு இருந்தாலும் இந்த மான்குட்டியை கொஞ்ச நேரம் விளையாட விட்டு பிடிக்கலாம்னு ஆவல் எனக்கு இருந்தாலும் இந்த இடத்துக்கு தலைவின்ற முறையில் அனுமதி மட்டும் இந்தங்க பிடிச்சிங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். மான பாத்தீங்களா, பார்த்தேன். விளையாண்டீங்களா, ஆ. அது விளையாண்டுச்சா அம்மா. இல்லையே, இல்லங்க நீங்க நீங்க அதோட விளையாண்டுருந்தா அது உங்க கூட விளையாண்டுருந்தா ஏன் உங்களை விட்டு ஓடுது? ஓடலங்க, அப்புறம்? என் அருகிலே நின்று விளையாண்டுகிட்டே இருக்கு. அப்படியா? என்னையே பாக்குது, ஆ. பார்த்த உடனே சிரிக்குதுங்க. இந்த புன்னகையை பார்த்த உடனே ஆகா என்ன புன்னகை ஏன் கேட்டீங்கன்னா இந்த மான் வந்து சிரிக்குதுன்னா விசித்திரமானது. வேட்டையாட வந்தேன் வினய மானுரை கண்டேன், ஓட்டமாக வந்தேன் உள்ளே நுழைய கண்டேன். இவங்க தாமரை போன்ற கண்ணம்ங்க. ஆகா தாமரையை முன்னாடி முட்டாக இருந்து மலர்ந்தால் எப்படி இருக்கும் அதுபோல என்னுடைய மானின் கண்ணங்கள். வேல்விழி வியல்விழி என்றாலும் மான்விழி என்றாலும் கூட எனது மானுடைய விழிகள் வண்டு விழிகள். ஆகா என்ன பார்வை, என்ன பார்வை இந்த பாவை. இங்க பாருங்களேன் இப்படி அதுதாங்க நான் சொன்னேன், இப்படி பார்த்ததுனாலதான் இந்த பாட்டு அப்படின்றதுனால இந்த விழிகளை பார்த்தாலும் கூட மீன் விழிகளை போன்ற எனது மானுடைய விழிகள், கோவை பழங்களை போன்ற இதழ்கள், அழகான வெண்சங்கு கழுத்து, இப்படிப்பட்ட அழகான மான்குட்டியை பார்த்த உடனே பிடிக்கின்ற மனசு வல்லமா. அதனாலதான் இந்த மான்குட்டியை கொஞ்ச நேரம் பிடிக்க மனசு வரல. வந்த உடனே மான் பிடிக்கணும்ன்ற அவ மனசு வரல. ஆனா இங்க பாருங்களேன் இந்த மான்குட்டியோட கொஞ்ச நேரம் கொஞ்சி பேச கூடாது கூடாது கூடனுங்க.
வாழ்க்கையில கூடல் என்பது இருந்தால் தான் ஊடல் என்பது வரும். ஊடல் என்பது வந்தால் தான் இன்பங்கள் வரும். அப்படி இன்பங்கள் வருகின்ற பொழுதுதான் அனைத்தும் சேர்ந்து வருங்க. இன்பமும் துன்பமும் கலைந்து வருகின்ற வாழ்க்கையை மனிதனுடைய வாழ்க்கை என்றாலும் கூட எனது மான்குட்டி இவ்விடத்துல நடக்கின்ற நடை அழகும் இடை அழகும் உடல் அழகும் அண்ணன் நடை சின்ன இடை வண்ண உடை அணிந்து வந்தால் ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட இடத்துல ஒரு கருவறையில இருந்த ஒரு குழந்தை என்ன பண்ண தன்னுடைய தந்தைக்கு உதவி செய்தார். என்ன கேட்டா, கஜோலர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் என்ன பண்றாரு, தவம் செய்கிறாரு. அப்ப அவருடைய மனைவி வந்து சுஜாதா. அப்ப பண்ணுகின்ற பொழுது, அந்த பூஜை செய்கின்ற பொழுது சொல்லுகின்ற மந்திரத்துல தவறு இருக்குன்றது என்ன பண்ணா, அதனுடைய தாயினுடைய கருவறையில் இருந்து ஒரு குழந்தை சொன்னதான். அப்ப சொல்லக்கூடிய அந்த குழந்தையினுடைய அந்த சத்தத்தை கேட்டு, என்னடா என்னுடைய பூஜனங்கள் செய்கிறதுலயே எனக்கே நீ வந்து உபதேசம் செய்கிறியா அப்படின்னு என்ன பண்ணுச்சு, உடனே அவன் சாபத்தை கொடுக்கிறாரு. அப்ப சாபத்தை கொடுக்கின்ற பொழுது என்ன பண்ணாரு, அந்த சாபம் கொடுக்கும் பொழுது நீ வந்து பிறக்கின்ற பொழுது 8 கோணங்களில் பிறப்பாய். எப்படி 8 கோணங்களில் பிறப்பாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு. அப்படின்னா 8 என்றால் அதாவது அஷ்டவர்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய பேரு. அப்ப அவருடைய பேர் இருக்கின்ற பொழுது அஷ்டம் என்றால் 8, வர்க்கம் என்றால் கோணங்கள் என்பது பொருள். அப்ப எத்தனை கோணங்கள், 8 கோணங்கள் இருந்தாலும் கூட ஒரு வார்த்தை சொல்லுகின்ற வார்த்தைகளை ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை அப்ப வெல்லுகின்ற வார்த்தையா இருக்கணும். சொல்லுகின்ற வார்த்தையில வந்து மனிதனுடைய மனசை வந்து பாதிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வேணும். அதுதான் தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாது, நாவினால் சுட்டவடு. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை மான் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. மானை இந்த தாங்க இருக்கு, தாரமுங்க பிடிச்சிக்கின்ற ஒரு வார்த்தை நீங்க மட்டும் சொன்னீங்கன்னா போதும். எனக்கு வேளமுடைத்து சேர மலைநாடு, சோழ நாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை வெள்ளநாடு, ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடைக்க பெற்ற நாடு, நல்ல வழிதிரைய நாடு, எந்த நாடு பரமன நத்திய தேடு, வல்லவர் கூட்டத்தில் கூடு, வள்ளலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டாடுன்னு சொல்லக்கூடிய கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, மாண்புகள் வள்ளுவன் தன்னை ஈண்டு கொடுத்த தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னும் மணியார படைத்த தமிழ்நாடு, செந்தமிழ் நாடுன்னு போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தைய நாடுன்னு பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு. நாட்டுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது தெரியுங்களா, என்னுடைய நாட்டுக்கு எவ்வளவு பெருமைகள் இருக்குது தெரியுமா. நாட்டிலேயே பிறந்து இந்த நாட்டுக்குள்ளான தமிழையே கற்றுக்கிட்டு தமிழ் மொழியாக பேசி தமிழ்நாட்டிலேயே வளர்ந்து தமிழ்நாட்டிலேயே எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு கடைசியில் தமிழை பற்றி பெருமை யாருக்கும் தெரியவே இல்லை. சில பேருக்கு சரிங்களா. என்ன காரணம், இருக்கிற இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கு என்ன இல்லை, இந்த இடம் எப்படி பிறந்தது, இந்த வரலாறு என்ன அப்படின்னு அடிப்படை வரலாறு தெரியாதவன் தமிழனாக இருக்க முடியாது. அதனால தான் நாங்கள் போதிச்சுக்கிட்டே இருக்கோம். வரலாறு தெரிஞ்சுக்கங்கப்பா, வரலாறு தெரிஞ்சுக்கங்க. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன பண்ணலை, யார் யார் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு இந்த நாட்டுக்காக உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே புத்தி வரும்னு. அதனால புத்தி உள்ள மனிதனெல்லாம் வெற்றி பெற்றதில்லை, வெற்றி காண்ப மனிதனெல்லாம் புத்தி உடையனாக இருப்பதில்லை. என்ன காரணம், ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா சுய புத்தி இருக்கணும். சுய புத்தியில் யோசிக்க முடியல அப்படின்னா ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, அப்போ அவங்க ஏன் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல் புத்தியை கேட்டு அதை ஆராயணும். நிறைய பேருக்கு புத்தி இல்லாமே இருக்குது. கடவுள் ஏன்னா 6 அறிவு கொடுத்தாருன்னு தெரியல. சில பேருக்கு 1 அறிவு கூட வேலை செய்யலைங்க, அந்த 1 அறிவு கூட சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் மானுக்கு 4 அறிவு, மானுக்கு மிருகம் தானே 5 அறிவு, 5 அறிவு படைத்த மானை நீங்கள் 6 அறிவு கொண்ட மனிதன் தேடி வர்றீங்க. பாருங்களேன், மனிதனுக்கும் மிருகத்துக்கும் நிறைய ஒத்துமை இருக்கு, நிறைய பிரிவினை இருக்கு. மிருகங்களுக்கு 5 அறிவு, மனிதர்களுக்கு 6 அறிவு. இதுல 6 அறிவு படைத்த மனிதர்கள் பெரிய ஆளா, 5 அறிவு படைத்த மிருகங்கள் பெரிய ஆளா? ஆனா 5 அறிவு படைத்த மிருகங்கள் என்ன பண்ணுது தெரியுங்களா, நாம் செய்யக்கூடிய செயல் ஏன் கேட்டீங்கன்னா, ஒரு வேளை உணவு கொடுத்தோம்னா அந்த பிராணி வந்து எங்கேயும் போகாது, தன்னையே சுத்தி சுத்தி வரும். இல்லைங்க, 5 அறிவு உள்ள மிருகங்கள் சிறந்ததா, 6 அறிவு கொண்ட மனிதன் சிறந்தவனா இந்த நாட்டுல? நான் 5 அறிவு கொண்ட மிருகங்கள் தான் பெரியது அப்படின்னு நான் சொல்லுவேன். சிறந்ததுன்னு சொல்றீங்க. உண்மையும் அதுதான். ஏன் தெரியுமா, ஒரு மிருகம், எந்த மிருகமும் தனக்குன்னு ஒரு வீடை கட்டி அதுல குடியிருக்கிறது இல்ல. இல்ல இல்ல. எந்த பறவைகளும் எந்த மிருகங்களும் இன்னைக்கு உண்டானது கூட நாளைக்கு உண்டானது சேர்த்து வச்சுக்கிறது இல்ல. கிடையாது. எனக்கு இல்ல, என் பிள்ளைகளுக்கு வேணும், என் பேர பிள்ளைகளுக்கு வரும், கொள்ளு பேரனுக்கு வரணும், கொள்ளு பேத்திக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எதுவும் சேகரிக்கிறது இல்ல. நிலத்தை வீணடிக்கிறது இல்ல, நீரை வீணடிக்கிறது இல்ல. இந்த பிரபஞ்சம் எதையுமே அழிய விடாமல் காத்துக்கிட்டு இருக்கிறது எது அப்படின்னா இந்த மிருகங்கள் தான். மிருகங்களுக்கு தொப்பை இருக்காது தெரியுமா? ஏன்? அதை ஏன் அப்படின்னா அதிக அளவுக்கு மேல சாப்பிடுறது இல்ல, தனக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் தான் சாப்பிடும். இன்னொரு விஷயம், மிருகங்கள் ஒரு பெண் மிருகம் கர்ப்பமா இருந்தா இன்னொரு ஆண் மிருகம் போய் கூடாது தெரியுமா? கூடாது.
கூடாது. ஆமா. ஏன்னா அதுக்கு 5 அறிவு தான். ஆனா என்ன காரணம் தெரியுங்களா? ஆ. அப்படி கூடும் பொழுது அது கொஞ்சம் மனசு பாதிக்குமே. என்ன குழந்தைகளுடைய, காரணம்? என்ன காரணம் அப்படின்னா மிருகத்துக்கு கூட தெரிஞ்சிருக்கு. மிருகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா மனுஷங்களுக்கு தெரியல. தெரியலையே. என்ன காரணம்? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது 6 அறிவு கொண்ட மனிதன் சிறந்தவனா, 5 அறிவு கொண்ட மிருகங்கள் சிறந்தனா, 5 அறிவு கொண்ட மிருகங்கள் தான் சிறந்தது. ஏன் தெரியுங்களா? மனுஷன் மிருகங்கள் எந்த மனிதனையும் ஒப்பிடுறது இல்ல. ஆனா மனிதன் மட்டும்தான் ஒப்பிடுறான். பாரு, எருமை மாதிரி தூங்குது. டேய், எருமை மாதிரி குரங்கு மாதிரி பாக்குது. எருமை மாதிரி தூங்குது அப்படிமாக சொன்ன வச்சு கேட்கலையா? இது சொன்ன வச்சே கேட்காத குரங்கு மாதிரி அங்கிட்டு ஓடிக்கிட்டே தெரியுது. ஒரு இடத்துல இருக்க மாட்டியா? நாய்க்கு வேலையும் இல்லை, இருக்க நேரமும் இல்லை. இப்படி நாய்க்கு வேலையும் இல்லை, இருக்க நேரமும் இல்லை, எங்கடாவது சுத்திக்கிட்டே தெரிய நாய் மாதிரி அப்படின்னு நாய்க்கு ஒப்பிட்டு சொல்றான். மிருகத்துக்கு மாட்டுக்கு ஒப்பிட்டு சொல்றான். அது மட்டும் இல்லை, கஷ்டப்பட்டா நான் எப்படி கழுத மாதிரி புத சுமக்கிறேன் அப்படின்றேன், மாடு மாதிரி சுமக்கிறேன், கழுத மாதிரி இருக்கேன், ஓடுறப்பா நாயா ஓடுறேன். அவன் குரங்கு புத்தி படைச்சவன். அட ரொம்ப நுட்பமான ஒரு நரி புத்தி உடையவர், நரிப்புத்தி உடையவர். அதனால நரிக்கு ஒப்பிட்டு, குரங்குக்கு ஒப்பிட்டு, மிருகங்களுக்கு ஒப்பிட்டு கம்பீரமா வந்து என்ன சொல்லுவாங்க, சிங்கம் போல வர்றாருயா. கம்பீரமா வந்து சிங்கம் மாதிரி வர்றாரு அப்படிங்க. வேகமா உடனே புள்ளி மாதிரி பாயிராயா, அண்ணன் போல நடந்தது, அண்ணன் மாதிரி நடக்கிறது. அது மட்டும் இல்ல, ரொம்ப கம்பீரமா 10 பேர் வாரியா பட்டத்து யானை மாதிரி வர்றாரு. எப்படி பட்டத்து யானை மாதிரி. இப்ப யானைக்கு ஒப்பிட்டும், சிங்கத்துக்கு ஒப்பிட்டும், புலிக்கு ஒப்பிட்டும், சிறுத்தைக்கு ஒப்பிட்டும், மான்களுக்கு ஒப்பிட்டு இப்படி எல்லாம் சொல்றதுனால நீங்களும் மானை தேடி வந்தேன்னு சொல்றீங்க. அதனால எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? மானிங்க வரல. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? எப்படி? வேடுவர் தானா நீங்க? வேடுவர் தானா? ஆம்பளங்களா நீங்க? ஆம்பளங்களா? ஒரு 6 சேல கட்டி 4 வெள்ளை போடுங்களே. ஆம்பளங்களா நீங்க? ஆம்பளங்களா? வேடுவர் தானா நீங்க? வேடுவர் தானா? வேட்டையாடு பரம்பரையை வந்தவர் தானா? வேடு வெட்டி ஏறி எல்லாம் வேடுவர் தானா? வேட்டையாடு பரம்பரையை வந்தவர் தானா? வேடு வெட்டி ஏறி எல்லாம் வேடுவர் தானா? ஒட்டு வீச வச்சுக்கிட்டு வந்தவர் தானா? நீங்க ஒட்டு வீச வச்சுக்கிட்டு வந்தவர் தானா? பறந்து வீச வச்சுக்கிட்டு வந்தவர் தானா? இளவெட்டு வேட்டு சத்தம் போடு வேடுவர் தானா? வேடுவர் தானா? நீங்க வேடுவர் தானா? அந்த கால ஆம்பளைங்க போர் புரிவாங்க, நல்ல ஆட்டமான வேலை செய்ய ஏறுவாங்க. அந்த கால ஆம்பளைங்க உழுவாங்க, இந்த காலம் ஏறி உழுவாங்க. அந்த கால ஆம்பளைங்க போர் புரிவாங்க, நல்ல ஆட்டமான வேலை செய்ய ஏறுவாங்க. இந்த கால நீங்கள் அதை மறந்து விட்டீங்க. இந்த கால ஆம்பளைங்க மறந்து விட்டீங்க. மாட்டுக்கே வந்து இன்று பிறந்து விட்டீங்க. வேடுவர் தானா? நீங்க வேடுவர் தானா? மல்லிகையும் தேனுடையும் பிறந்த நாடுங்க, தொண்டை நாட்டுக்குள்ள பெருமைகளை கேட்டு பாருங்க. மல்லிகையும் தேனுடையும் பிறந்த நாடுங்க, தொண்டை நாட்டுக்குள்ள பெருமைகளை கேட்டு பாருங்க. நீங்க கூட இந்த நாட்டு மனித நாடுங்க, எனக்கு நேரம் இல்லை, சீக்கிரமா தடை கட்டுங்க. நீங்க கூட இந்த நாட்டு மனித நாடுங்க, எனக்கு நேரம் இல்லை, சீக்கிரமா தடைய கட்டுங்க. வாகான ஆலமரம், ஆலமரம், அங்கே ஆலமரம் விழுது 16,000 கண்ணே நன்னானே, கண்ணே நன்னானே. ஓடு வந்தே நானே தனனே தானே நானே. இளைதடித்து கீழே ஏமா கீழே இறங்கி இந்த கதையை முடிக்க போய் நானே 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 நானே. ஓடு வந்தே நானே தனனே தானே நானே. கொலுசு கடவுளத்திலே கொலுசு உண்ணாங்க, ரெண்டாங்க கொலுசு உண்ணாங்க. வாங்க சொன்னேன். செய்ங்க 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 இத வாங்கி தந்தாங்க, வரவழைத்தாங்க, விழிக்க சொல்லுங்க,
வாங்கி எடுக்கணும், உடையவர் கேட்டா கொடுக்கணும் அப்படின்ற பாரம்பரியத்தில் வந்திருக்கோம். அதனால மான் இது நேரம் வரைக்கும் நான் பார்க்கல. மான் வந்தால் பிடித்து தருகிறேன். மானுக்கு உள்ள அங்கலட்சணங்களை சொல்லுங்க பாப்போம். மானுக்குரிய அங்கலட்சணங்களை சிற்றின்பத்தோடு சொல்லலாமா இல்ல பேரின்பத்தோடு சொல்லலாமா? அது உங்க விருப்பம். அப்படியா? ஆமா, அதெல்லாம் எல்லாம் ரசிக்கிற மாதிரி சொல்லணும். காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் இப்ப வந்துருவாரு. நீங்க யாரு என்னை தேடி வந்திருக்கீங்க? வள்ளி, நான் உன்னை மனமடிப்பதற்காக. இல்ல, நான் அவர்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். உன்னையே காதலிக்கிறேன். நான் அவர்தான் காதலிக்கிறேன். உன்னைத்தான் நான் காதலிக்கிறேன். அவர்தான் காதலிக்கிறேன். கண்ணே, உன்னை காணும் போது கவலை கொஞ்சமா? கண்ணே, யார கண்ணே? கண்ணே, உன்னை காணும் போது கவலை கொஞ்சமா? உன்னை கண்டு சும்மா இருக்க எனக்கு கல்லு நெஞ்சமா? உன்னை கண்டு சும்மா இருக்க எனக்கு கல்லு நெஞ்சமா? காட்டுக்குள்ள போனுங்க. காட்டுக்குள்ள போகும்பொழுது மலையில பாத்தீங்கன்னா தேன், அவ்வளவு பெரிய தேன். இந்த தேனை பார்த்த உடனே ஆகா, இந்த தேனை தொடலாமே அப்படின்னு போனா கொட்டுமோ? குளவி தேன் வந்து கொட்டுமா? தேன் கொட்டாது, தேன் குளவி கொட்டும். குளவி கொட்டுமோ? கிளவி கொட்டுவா? இல்ல, இங்க பாருங்களே, இந்த குளவியும் கிளவியும் தேனை எப்படி சாப்பிடுறது? இங்க பாருங்க, எப்படி சாப்பிடுறது? உள்ளங்கையில ஊத்தி ஊத்தி உள்ளங்கையில ஊத்தி நாவினால அந்த நுனி நாக்குல அப்படி வச்சு அப்படி சுவிச்சோம்னா அப்படி சொல்லணும். நம்ம நாட்டு பாஷையில சொல்லணும். தேனை எப்படி சாப்பிடணும்? எப்படி சொல்லுங்க? தேன் எங்க
டீயை பிடிச்ச குடிக்கணும், ஏங்க முறுக்க கடிச்சு நிக்கணும். அம்மா இங்க பாருங்க தேனை சொல்லுங்க. எங்க திருவாசகத்துக்கு ஒருகார் ஒரு வாசகத்துக்கு ஒருகார் திருவாசகம் எனும் தேனு நாங்க எங்க அந்த தேனை கொஞ்சம் நல்ல விதமா தான் சொன்னான்னா பருகி அப்படி சொல்லலாமே அப்படி சொல்லலாமே நடைமுறைக்கு சொல்லணும்னு சொன்னதுனால தானங்க. தேனே உன்னை தேடி தேடி நான் அலைந்தேனே, தேனே உன்னை தேடி தேடி நான் அலைந்தேனே, நீ எதிரிலிருந்து உன்னை கண்டு தொட பயந்தேனே, நீ எதிரிலிருந்து உன்னை கண்டு தொட பறந்தேனே. அம்மா யாரு பள்ளியம்மா ஆமா இவர் என்ன கிருஷ்ணன் தம்மா மதுரம். அட அட ஏன் அவங்களுக்கு தான் நடிக்க தெரியுமா? தடி அவங்களுக்கு தான் அடிக்க லேசா சொல்லக்கூடாது. நல்லா நடி போன மத்த படகு மாலை எடுத்து போட, மாலை எடுத்து போட. அதெல்லாம் இந்த மாலை இப்பதான் வருது. அதனால ஆரம்பத்திலேயே 2 சகோதரர்கள் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பாடல் பாட சொன்னாங்க. நான் அது பாடினதே இல்லை. அதனால இவ்வளவு நேரம் கொஞ்சம் யோசிச்சு ஒரு 4 வரி பாடலான் இருக்கேன். அதனால சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே வேடப்பிள்ள கதையை நானும் பாடுகிறே கேளுங்களே வீரமுள்ள அம்பல அவன் பேசியில் வீரமுள்ள அம்பல தமிழர்களின் தலைப்பில சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே வேடப்பிள்ள கதையை நான் பாடுவாரே கேளுங்களே வீரமுள்ள அம்பல அவன் தமிழர்களின் தலைப்பில வீரமுள்ள ஆம்பலே தமிழர்களின் தலைப்பில சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே தைரியம் இருந்ததால தனிப்படையும் அமைத்தது தைரியம் இருந்ததால தனிப்படையும் அமைத்தது தமிழர் இனத்துக்காக வாழ்வு வாழ்ந்தவர் தமிழர் இனத்துக்காக வாழ்வு வாழ்ந்தவர் வீரமுள்ள அம்பல அவன் தமிழர்களின் வீரமுள்ள ஆம்பலே பிரபாகரன் வீரமுள்ள தமிழ் பிள்ளை வீரமுள்ள அம்பல தமிழர்களின் தமிழப்பிள்ள சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே தேசிய தமிழுக்காக தன் வாழ்வை இழந்தவர் தேசிய தமிழுக்காக தன் வாழ்வை இழந்தவர் ஈழ தமிழருக்கு தெய்வமாக விளங்கியவர் ஈழ தமிழருக்காக தெய்வமாக விளங்கியவர் வீரமுள்ள ஆம்பல பிரபாகரன் வீரமுள்ள தமிழ் பிள்ளை வீரமுள்ள ஆம்பலே பிரபாகரன் தமிழுக்கான பள்ளிக்கிழ சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகரே சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகரே கொஞ்சம் பாடுவாரே கேளுங்களே பிள்ளை கதையை நான் பாடுவாரே கேளுங்களே வீரமுள்ள ஆம்பல பிரபாகரன் தமிழில் தலைக்குள்ள வீரமுள்ள ஆம்பல பிரபாகரன் தமிழர்களின் தெரிஞ்ச வரைக்கும் பாடியிருக்கேன். அதனால் அடுத்து கண்டிப்பாக இது சரி பண்ணி முழு பாட்டாக பாடுவேன். அதனால் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் மடுவெடுத்தேன் உன்னை படைப்பதற்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் அடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மத்தள வீரே முறை சொல்லிக்கவே பரிசனை
தமிழ் தலைவா வள்ளி. வர வேண்டும் சுவாமி. வேலனாக வந்ததும் நானே, வேடுவனாக வந்ததும் நானே. உமக்கு வேண்டிய வரங்களை என்னிடம் கேட்கிறேன். வரம் கேட்பதற்கு முன்னால் எனக்கு 2 வேணும். என்ன 2? முதல் வரம், என்னுடைய நாடும் நாட்டில் வாழும் மக்களும் நோய் நொடி பிணி இல்லாமல் நீண்ட ஆரோக்கியத்துடன் மாதமும் மாறி மழை பொழிந்து செல்வ செழிப்போடு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் அனைவருமே மகிழ்ச்சியோடு வாழணும். நாட்டு மக்களுக்காக இந்த வரத்தை தாங்கள் தந்தருள வேண்டும். 2வது வரமாக, 2ஆம் தாரத்திலே வந்தாலும் வள்ளிதான் முதல் தரம் என்று சொல்லும் அளவுக்கு தெய்வ யானை வள்ளி என்று சொல்லாமல் வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியன் என்று எனக்கு முதல் இடம் கொடுத்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் முருகா. நாடும் நாட்டு மக்களும் இந்த ஊர் மக்களும் எப்போதும் இறை வழிபாடு செய்து வந்து சஷ்டி விரதம் இருந்து என்னை வணங்கி வந்தால் அவர்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்கும். அதுபோல குழந்தை பாக்கியமும் உண்டாகும். என்றாலும் கூட வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவாய் என்ற வரத்தையும் சேர்த்து தருகிறேன். அதுபோக என் தாய் அன்னை மீனாட்சி பச்சை நிற மேனி உடையவள். அதுபோல உமக்கும் உடல் பச்சை நிறமாக மாறும் என்ற வரத்தையும் சேர்த்து தருகின்றேன். கோபியர் கொஞ்சும் ரமணா கோபாலகிருஷ்ணா, கோபியர் கொஞ்சும் ரமணா, கோபியர் கொஞ்சும் ரமணா, கோபாலகிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் தாயின் கருணை உள்ளம், தாயின் கருணை உள்ளம், தந்தையின் அன்பு நெஞ்சம், தாயின் கருணை உள்ளம், தந்தையின் அன்பு நெஞ்சம், தந்தவன் நீயே முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா, கோபியர் கொஞ்சும் ரமணா, கோபாலகிருஷ்ணா, கோபியர் கொஞ்சும் ரமணா. மகாபாரதத்தின் கண்ணா கண்ணா கண்ணா, மகாபாரதத்தின் கண்ணா, மாய கலையின் வண்ணா, மகாபாரதத்தின் கண்ணா, மாய கலையின் வண்ணா, மாதவா காமேக வண்ணா, மதுசூதனா, கோபியர் கொஞ்சும் ரமணா, கோபாலகிருஷ்ணா, கோபியர் கொஞ்சும் ரமணா, கோபாலகிருஷ்ணா, கோபியர் கொஞ்சும் ரமணா, ரமணா. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும், ஊரெல்லாம் வாழ வேண்டும், பட்டி பெருக வேணும், பால் பாட பொங்க வேணும், பட்டி பெருக வேணும், பால் பாட பொங்க வேணும், முத்து பெருக வேணும், ஞான தங்க வேணும், ஊரெல்லாம் வாழ வேண்டும், பவமானே சுழடு மட்டை பாராரே ரூபமுகரே ஸ்ரீராம ரூபமுகரே நித்ய சுபமங்கள ராஜீவனயன ஜோக ராஜமுகரே ராகராஜாதி ராஜமுடனே ஸ்ரீராம ரூபமுகரே நித்ய ஜெய மங்களோ சுபமங்களோ. தவ திருசங்கர்வா சுவாமினா வாழ்க வாழ்க வாழ்க. இதுவரை சிறப்பான முறையில் இந்த நாடகத்தை கண்டுகளித்த நமது பொதுமக்களுக்கும் ஏனைய சுற்றுவட்டார கிராமத்தார்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளி அமைக்க முடியவில்லை, சிறப்பான முறையில் ஒளியில் அமைத்து கொடுத்த நமது ஸ்ரீ அம்மன் ரேடியோஸ் உரிமையாளர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த எனது பாசத்துக்குரிய அன்பு மாப்பிள்ளை அரச குலத்தைச் சேர்ந்த நமது லட்சுமணன் அவர்கள் சார்பிலும் எங்களது சார்பிலும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சார்பிலும் இங்கே சிறப்பான முறையில்
வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது பாசத்துக்குரிய அன்பண்ணா நமது உள்ளூர். இது எங்க ஊரு, இது எங்க ஊரு, இது உங்க ஊரு. நமது கோயம்புத்தூர் அன்பண்ணா அவர்களுக்கும் அதற்கு அடுத்தபடியாக எங்களது பாசத்துக்குரிய அன்பண்ணா MMK அன்பண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த எங்களது கலைக்குழு சார்பில் நன்றி கலந்த வணக்கம் 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 விடுவீர்கள். நன்றி.